பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குணமாக்குதல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம் வேதத்தின் அடிப்படையில். அதாவது குணமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்மளிடத்துல வந்து சரியாக இல்லை, ஏதோ ஒரு உறுப்பு நம்மளிடத்துல சரியாக செயல்படாத பொழுது அதை வந்து சரியாக செயல்பட வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து குணமாக்குதல். நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நம்மளோட சரீர ரீதியாக நம்மளை வந்து ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம போகும்போது நம்மளை டெஸ்ட் பண்ணிவிட்டு எது வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்கான அந்த மருந்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த குணமாக்குதல் வந்து அங்கே நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நம்ம வந்து ரொம்ப சோதனை, ரொம்ப வந்து பலவிதமான உபத்திரங்களின் ஊடாய் கடந்து போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம எதில் வந்து சரியாக செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாதனால தான் அந்த உபத்திரவத்தின் ஊடாய் போகிறோம். அப்போது நம்ம இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் வசனத்தை கொண்டு நம்ம வந்து எதில் வந்து சரியாக்கப்படணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்து கொண்டு நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த உணர்வு நம்மக்கிட்ட வந்துட்டாலே அங்கே குணமாக்குதல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கு எது வந்து நம்மளிடத்துல சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடித்து வசனத்தின் அடிப்படையில் அதை சரி பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை எளிதாக என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல குணமாக்கப்பட்ட அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ இந்த வசனத்தில் 3 பார்ட் இருக்கு. முதல் பார்ட் என்னன்னா, சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி குணமாக்கி அப்புறம் தான் சமாதான சத்தியம் வெளிப்படுத்தி 3 பார்ட் இருக்கு. அப்போ குணப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்கு, பின்னாடி ஒரு பார்ட் இருக்கு. அப்போ குணமாக்குதல் வேணும் அப்படின்னா முதல் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரணும். அதாவது ஆரோக்கியமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளணும். ஆரோக்கியமான அந்த விஷயம் நம்ம இடத்துல வரும் பொழுது தான் குணமாக்குதல் நடக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உறுப்பு சரியாக செயல்படலை நம்ம போனோம்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் உள்ள வந்து அது வேலை செய்யும் பொழுது தான் அந்த ஆர்கன் என்ன பண்ணும், அந்த உறுப்பு மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். அது மாதிரி முதல் நம்ம எதை வந்து சரி பண்ணணும்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் அந்த இருதயம் என்ன செய்யும், குணமாக்கும். குணமாக்கின பிறகு பாருங்களேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தணும். அதுக்கு பிறகுதான் சமாதானமாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஆழமான தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அங்கே குணமாக்குதல் என்ன செய்ய இருக்காது. அப்போ முதல் நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கு நம்ம இருதயம் குணமாக்கப்படணும். அப்போ நம்ம இருதயம் குணமாக்கப்படணும்னா ஆரோக்கியமான காரியங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அது உள்ளே வந்துட்டாலே அது செயல்படும் போது அந்த குணமாக்குதல் நடக்கும். அதுக்கு பிறகு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம ரொம்ப நாட்களாக கூட சில பிரச்சனைக்காக போராடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம இந்த குணமாக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக எரேமியா 30:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அந்த புண் எப்படிப்பட்டதாக இருக்கா, நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடியது ஆறாததாயும் அதிகமாக அந்த காயமாக இருக்கிறதா. எரேமியா 30:13 உன் காயங்களை கட்டுப்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படும்படி ஔஷதங்களும் இல்லையா. அந்த காயத்தை என்ன செய்யறது, அந்த கட்டுப்படும்படியாக நமக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது அது வந்து சொஸ்தமாக்க முடியாது, அந்த மருந்து என்ன செய்யலை இல்லை அப்படின்னு அங்கே என்ன செய்கிறது வசனம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், அதே அதிகாரத்தில் அந்த எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்ணவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த காயத்தை நம்மளால் ஆற்ற முடியாது, வேற யாராலையும் ஆற்ற முடியாது. கர்த்தரால மட்டும்தான் நம்மளால அந்த என்ன செய்ய முடியும், ஆற்ற முடியும். அப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். இந்த அதிகாரத்துக்கு முன்ன நல்ல பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் நல்லா படித்து பார்த்தோமே. ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, அந்த அக்கிரமத்தின் நிமித்தம், அந்த பாவத்தின் நிமித்தம், அது அதிகமானது நிமித்தம் சில என்ன செய்யும், சில எனக்கு காரியங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்தில் என்ன செஞ்சுருக்கோம், கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ இன்றைக்கு நாமளும் எந்த பாவம், என்ன காரியம் நம்ம செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ளணும். நம்ம இருதயத்தை சரியாக நமக்கு தேவன் ஒரு திட்டத்தோடு தான், நோக்கத்தோடு தான் நம்மளை படைச்சிருக்காங்க. அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை விட்டு நம்ம வேறு பக்கம் போகிறதுனால தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா வரும். அப்போது நம்ம அந்த பாவமான காரியத்தில் விட்டு தேவன் இடத்துல நம்ம திரும்பும் பொழுது அப்போது தேவன் அந்த இடத்துல நம்மளை என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளை வந்து என்ன செய்வார், காயத்தை கட்டி நம்மளுக்கு என்ன செய்வார் அப்படின்னா அந்த காயங்களை ஆற்றப்படி ஒரு குணமாக்குதல் என்ன செய்வார், தர முடியும் அப்படின்னு தருவார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய சிறையிருப்பு மாறணும், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து நம்ம இருதயம் வந்து குணமாக்கணும். அதனால் தேவன் இன்றைக்கு நம்மளிடத்துல என்ன வந்து குணமாக்க விரும்புகிறார் அப்படின்னா நம்ம இருதயம் தான். ஏன் அப்படின்னா இருதயம் வந்து ஒழுங்காக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே சிந்தை, சொல், செயல் எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா சரியாக ஆரம்பிச்சிடும். அப்போது பேசிக்கே வந்து இருதயம் தான். இதயத்தை டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா இடத்துலையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், சரியாக ஆரம்பிச்சிடும். அதை பாருங்கள், இப்போ நம்ம வசனத்தை கொண்டு பார்க்கலாம். மத்தேயு 15:19 எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும்.
அப்போது இருதயத்திலிருந்து தான் சிந்தனை வருகிறது. அப்போ எல்லாம் இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கோ அதுதான் நம்மளோட வாயிலிருந்து வருகிறது. பாருங்கள், மத்தேயு 15:18 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போது நம்ம என்ன நம்ம இருதயத்தில் இருக்கிறதோ அதுதான் சிந்தனை, அதுதான் என்ன வார்த்தையாக வரும். பாருங்கள், லூக்கா 6:45 வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் அவனோட நல்ல இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்தில் எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு அங்கே என்ன செய்கிறது வசனம் சொல்லுகிறது. அப்போது ஒரு மனிதனுடைய இருதயம் குணமாக்கப்பட்டாலே அவங்களுடைய சிந்தை, சொல், செயல் எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். எரேமியா 17:9 பாருங்கள், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். அப்போது அந்த இருதயம் தான் ரொம்ப மோசமானது. அந்த இருதயத்தை சரி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற்றம் உண்டாகும். அதனால தான் தேவன் ஃபஸ்ட்டு நம்மளை என்ன செய்கிறார், நம்மளோட இருதயத்தை என்ன செய்கிறார், குணமாக்க விரும்புகிறார். அடுத்த ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தது, தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை குறித்து அறிந்திருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் இருந்திருக்கு. பட் அவரை ஸ்தோத்திரிச்சு அந்த மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால கூட மறுபடியும் நம்மளோட இருள், ஏன்னா அதில் தேவனை குறித்து இல்லை, அப்போ அது என்ன செஞ்சிடும், இருளடைந்துடும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ரோமர் 1:24 தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி இருந்தோமே ஆனால் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்மளை தேவனே என்ன செஞ்சிருவாங்க, அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எரேமியா 17:10 பாருங்களேன், அவர் தேவன் ஒவ்வொருத்தருடைய செய்கைக்கு தக்க பலனை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறார், ஆராய்ந்து உள்ளம் தெரியுங்களே, ஆராய்ந்து அறிந்து என்ன செய்கிறாரு இருக்கிறார். அப்போ நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், சோதித்து நம்ம குணப்படணும். அதனால தான் பாருங்க, ரோமர் 2:4 வசனம் சொல்லுகிறது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அப்போ நம்ம தேவன் என்ன செய்கிறார், நம்மளை குணப்படுத்தும்படி அவர் நம்ம இருதயத்தை என்ன செய்கிறார், ஏவுகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுதே நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்படி நம்ம அசட்டை பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் அவருடைய பொறுமையையும் அவருடைய சாந்தத்தை ஐஸ்வர்யத்தையும் நம்ம அசட்டை பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுனா, ரோமர் பாருங்க 2:5 மனக்கடினத்திற்கு அந்த குணப்படாத இதயத்திற்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பு என்ன செய்யும், கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை சோதித்து அறிந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அப்பனா தான் நமக்கு அதற்கேற்ற பலன் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார், நம்ம ஒழுங்கா செயல்படாமல் இருக்கிறனால பல போராட்டங்கள் பிரச்சனைகள். அப்போ நம்ம தேவனுக்கு அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்ம திரும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்வில் என்ன வர ஆரம்பிக்கும், சமாதானம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அப்போது தேவன் நமக்கு உணர்த்தும் போதே அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியில் வந்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த இருதயத்தை சாத்தானாலையும் பயன்படுத்த முடியும். பாருங்களேன், அந்த அப்போஸ்தலர்களில் 5:3 அந்த பாருங்கள், அந்த அனனியா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அந்த பொய் சொல்லிடுவாங்க. அப்போ பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. அப்போ சாத்தானாலே நம்மளோட இருதயத்தை என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்போ நம்ம எதில் இருக்கிறோம், யாருடைய இதில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமே சோதித்து அறிந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இருதயத்தை என்ன செய்யணும், தேவன் புறமாய் நம்ம என்ன செய்யணும், திருப்பணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எல்லோருமே என்ன செய்ய முடியும், அவருக்கு ஏற்ற விதத்தில் சிந்தித்து அவரோட ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் சிந்தித்து வாழ முடியும். அடுத்ததான் நீதிமொழிகளில் 20வது அதிகாரத்தில் 9வது வசனம், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார். அப்போ யாருமே சுத்தமாய் நான் இருக்கிறேன், தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 139:23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போது நம்மளும் அப்போ தேவன் அறிந்து நமக்கு உணர்த்தும் பொழுது, தேவன் இப்படிப்பட்ட சிந்தைகள்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவர் நம்ம உணர்த்தும் பொழுது நம்ம அதை உணர்ந்து அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும், பூரணப்பட முடியும், குணமாக்க முடியும் அவரால். பாருங்களேன், வசனம் மத்தேயு 13:15 இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறார், குணமாக்க ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம மனம் திரும்பணும். அவர் சொல்லும் பொழுது ஆமா நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த மனம் திரும்பி அப்படி நம்ம மாறும் பொழுது அந்த ஆரோக்கியமாக்கப்படும். நம்ம இருதயம் என்ன செய்யும், ஆரோக்கியமாக்கப்படும். அப்போ அது இல்லாதபடிக்கு நம்ம இருதயம் என்ன செஞ்சிருக்க கூடாது, கொளுத்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவன் சொன்ன உடனே ஆமாம் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாங்க. அதற்கு பிறகு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், மாறணும். இப்போ நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு அடுத்து நம்ம என்ன செய்வோம், அதுக்காக வருத்தப்படுவோம், அதுக்காக துக்கப்படுவோம், ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம அதுக்காக என்ன செய்ய ஆரம்பிப்போம், ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு இதை நமக்கு என்ன செய்யணும் வேணும், அப்போ தான் அது மனம் திரும்பி இருக்கிறது கிடையாது. நம்ம அதை பற்றி ஒரு உணர்வே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம மனம் திரும்பல. அப்போ மனம் திரும்பி இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், யோவேல்ல வசனம் சொல்லுகிறது 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ முழு இருதயத்தோடு புலம்பி, ஆண்டவரே நான் தப்பு
தப்பு செஞ்சுட்டே நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல திரும்பணும். அதே மாதிரி பாருங்க, யோவேல் 2:13 வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தை கிழித்தவர்களாய் நீங்கள் திரும்பணும். அப்போ இருதயம்னா என்னது, நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அதை உண்மையாலுமே நம்ம அதை எப்போ அந்த மனசாட்சி அப்படியே நம்மளை ஒரு மாதிரியாக்கா, அன்றே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அப்போ நம்ம என்ன செய்வோம், அதுக்கு சாரி கேட்போம், அதுக்கு அடுத்த செய்யாமல் இருக்கணும்னு நினைப்போம், அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைப்போம். அந்த ஒரு இருதயம் நமக்கு என்ன செய்யணும் வரணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிற தவறு என்ன தவறு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே, அப்படின்னா தானே நம்ம அதுலேருந்து உணர முடியும். பாருங்களேன், இப்போ வசனம் சொல்லுகிறது ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறிகிறதாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ முதல்ல நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. நம்ம வேஷம் தெரிச்சிருக்கோம், இந்த பூமிக்குரியவர்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் நடந்து வேஷம் தெரித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்னங்கிறத பகுத்தறியணுமா. பகுத்து சாதாரணமாக இல்லை, பகுத்து எதை செய்யணும் செய்யக்கூடாது, தேவன் ஏன் சொல்லுகிறார், எதற்காக சொல்கிறார், அதை பகுத்தறிகிறது போது நம்ம மனம் புதிதாகுமா. அப்படி மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபம் ஆவோம். மெயினாக வந்து ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவு ஆவிக்குரிய தன்மையை நம்ம இழந்து மாம்சத்துக்குரிய மனிதர்களாய் மாறிட்டோம். அதனால தான் உலகத்துக்கான வேஷம் தரித்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாம்ச மனிதர்கள் அல்ல, நம்ம வந்து தேவனுடைய ஆவியின்படி ரூபத்தின்படி சாயலின் படைக்கப்பட்ட ஆவியின் சாயலால் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாம்சத்துலேருந்து மறுபடியும் நம்ம இழந்த ஆவியை என்ன பண்ணணும், ஆவியின் சரீரத்தை ஆவியான துணையோட மறுபடியும் நம்ம அந்த ஆவிக்குரியவர்களாய் மாறணும். அப்படி மாறுறது தான் என்னது அப்படின்னா மறுரூபம். அப்போது அதற்காக தான் தேவன் படைத்தர, நம்ம தான் அதை என்ன செஞ்சுட்டோம், தேவன் படைத்த அவருடைய ரூபத்தை இழந்து விட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம அந்த ரூபத்துக்கு நம்ம என்ன செய்யணும், மாறணும். அப்படி மாறும் பொழுது நம்ம வந்து இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. அப்போ வேதத்தை நல்லா வாசித்து தியானிக்க அந்த வார்த்தை உள்ள வர 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 நம்மளுடைய அந்த மகிமை மேல் மகிமை அடைந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், மறுரூபமாக்கப்படுவோம். அதுதான் தேவனுடைய விருப்பமே. அப்போ அதை நம்ம தெரிந்து கொண்டோம். ஏன்னா அதற்கேற்ற விதத்தில் நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்வோம், நிரப்பி அதற்கேற்ற விதத்தில் தேவன் நிரப்பி அதற்கேற்ற விதத்தில் நம்ம என்ன செய்வார், அவருடைய நோக்கத்திற்கு அழைத்து செல்வார். அதனால தான் சில நேரங்களில் நம்ம நிறைய போராட்டங்களை என்ன செய்கிறது, மாட்டிக்கொள்றது. அப்போ நம்ம அதில் நம்ம என்ன செய்யணும், ஆவியானவர்கிட்ட கிருபை கேட்டு அதில் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அப்போது நம்ம வேதத்தை வாசிக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும், அந்த மனமாற்றத்தை நம்மளால் உணர முடியும். பாருங்களேன், எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஆத்துமா ஆவி எல்லாத்தையும் என்ன செய்யும், கட்டு அது பட்டைய மாதிரி அது என்ன செய்யுமா, உருவ குத்தி கிளிக்குமா. அப்போ நம்ம ஐயோ நம்ம தப்பு செய்கிறோமே, ஐயோ நம்ம அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், உணர்த்தப்படணும். நம்மளோட இருதயம் இப்படி இருக்கிறதே, நம்ம சிந்தை வேதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், உணர்வு உண்டாக்க பெறுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். பாருங்க, 1 தெசலோனிக்கர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வருது. அப்போ நம்ம சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கேட்கும் போது வாசிக்கும் பொழுது அது வசனத்தோடு வரல, வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு அப்படியே நமக்குள்ள வருகிறது. அப்போ ஆவியானவர் சேர்ந்து நமக்குள்ள இறங்குகிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். அப்படி நாம உணரும் பொழுது ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும் பாருங்க. யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவர் என்ன செய்வார், அந்த பாவம், ஐயோ நம்ம பாவம், வேதம் இப்படி சொல்லுதே, நம்மளை குறித்து இப்படி சொல்லுதே, நம்ம இப்படி வாழ்கிறோமே, அந்த உணர்வு அப்போ இறுதி உண்மையாக கிழிக்கப்படணும். அப்போதான் மனம் திரும்புதல் வரும். இது சும்மா கேட்ட உடனே இல்லை, அந்த ஆவியானவர் உணர்த்து விட்டாதான் வரும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து தியானித்து நம்ம நடக்கணும். அப்போ ஆவியானவர் உணர்த்தின உடனே நம்ம என்ன செய்வோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அடுத்து நம்ம என்ன செய்வோம், அந்த தப்பை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி நம்ம ஆவியானவரத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், கிருபை கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் நமக்குள்ளே என்ன செய்யணும் வரணும். அதுதான் உண்மையானது ஒரு என்னது மனமாற்றம். அதே பாருங்க, இப்போ அப்போஸ்தலர்களில் மனமாற்றம் அடைஞ்ச உடனே அங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்றதை குறித்து பார்க்கலாம். பாருங்களேன், அப்போஸ்தலர்கள் 2:37 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது எப்போ நடக்குது, மேல் வீட்டு அறையில் அந்த அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பற்பல பாஷையில பேசுறாங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்க ஜனங்கள் அவங்க தான் இயேசு கிறிஸ்து அடித்த ஜனங்கள். ஆனால் இவர்கள் ஆவியில் நிறைஞ்சு பேசணுன்னே அந்த வார்த்தை இவர்களோட இருதயத்தை குத்துன உடனே அவங்க நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம கிட்ட ஒரு மனமாற்றம் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடியதான் அந்த காரியத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அப்போ
அந்த அளவுக்கு நம்ம மனம் மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம குற்றத்துக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தேவனிடத்தில் நம்ம திரும்பி இருக்கணும். இது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அதனால வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்கும் போது நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், ஆவியானவர் நம்மளை நடத்துவாங்க. அடுத்த பாருங்களே, சங்கீதம் 147:3 அப்போ நம்ம நொறுக்கப்பட்டுட்டோம் இல்லையா, அப்போ பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அப்போ தேவன் நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை பார்த்து காயத்தை கட்டி நமக்கு என்ன செய்வார், நன்மையான காரியங்களை நமக்கு என்ன செய்வார், தருவார். நம்ம என்ன செய்யணுங்கிறத வெளிப்படுத்தி அந்த காயத்தை மாற்றி நம்ம பிரச்சனை எல்லாத்துலேருந்து நம்ம அவர் என்ன செய்வார், விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 11:19 அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை தருவேன். அப்போ நம்ம அந்த மாம்சமான இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்ச சிந்தி உள்ள இருதயத்தை எடுத்து போட்டு அவர் என்ன செய்வார், சதையான ஒரு ஆவின் சிந்தி உள்ள இருதயத்தை நமக்கு அவர் என்ன செய்வார், கொடுப்பார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதம் 107 வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ அவரோட வசனம் வரும்பொழுது நம்ம அதை கேட்டுக்கொள்ளணும். அதனால தான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஏன்னா அந்த வசனம் உள்ள வர 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 அழிவுலேருந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு என்ன செய்வோம், மாற்றப்படுவோம். முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நீங்கள் தேடுறீங்க பாருங்களா, உலகப்பிரமான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் கிடையாது, நீங்கள் அதுக்காக ஜெபிக்க தேவையில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்கள் அதற்காக ஜெபித்து வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உலக ஆசீர்வாதம் உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அதனால வீண் சிந்தையை நம்ம என்ன செஞ்சிடணும், வெறுத்துறணும். வெறுத்து அதிக நேரம் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்க வாசிக்க அழிவுலேருந்து நம்ம என்ன செய்வோம், மீட்கப்பட்டு கொண்டே வருவோம். உலகப்புறமானமாவும் தேவன் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய காரியத்தை ஆசீர்வதிப்பார். உலக ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே போக முடியாது, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்து நிறைவாக அவர் என்ன செய்வார், நடத்துவார். ஏன்னா உங்களுக்கு உலகத்துக்கு என்ன தேவைங்கிறத அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு அவர் தருவார். ஆனால் நம்ம எதை தேடணுமோ அதை தேடணும். அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அடுத்ததான் வேதத்தினோட அடிப்படையில் அந்த நம்மளோட இருதயத்தை நம்ம சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்ம எந்த மாதிரியான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம், வேதம் எந்த மாதிரியான இருதயம் உள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யலாம், வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம் மத்தேயு 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டு என்பதே. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவன் ஆரோக்கியமாக்க விரும்பும் பொழுது நம்ம அதை என்ன செஞ்சிடணும், இடம் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும், ஆரோக்கியமாக விட்டு கொடுத்துடணும். பாருங்க, அதே அதிகாரத்தில் மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ பாருங்களேன், நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம கேட்காம, அதாவது ஆவியானவர் நமக்கு அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வசனம் விதைக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை கேட்டு உணர்வில்லாத இருந்தோம்னா பொல்லாங்கன் திருடிட்டு போயிடுவான், பிசாசு என்ன செஞ்சிருவான், திருடிட்டு போயிடுவான். அப்போ அது நமக்கு மறந்தே போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில நாம இருக்கிறோமா, வழி அருகே விருந்தவர்களை போல மறந்தே போயிட்டோமா, இல்ல அப்படியா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா, மறந்து போயிடுவோம். சில சொல்லப்பட்டிருக்கோம், அப்படியே அடுத்த நிமிஷமே மறந்துடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படிப்பட்ட வழியில் விழுந்தவர்களாக இருக்கக்கூடாது, அந்த இதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, மத்தேயு 13:20 கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பமும் வந்த உடனே இடரல் அடைவான். அப்போ ஒரு கேட்டகரி என்ன செய்வாங்க, அதை கேட்டுட்டு உடனே மறந்துடுவாங்க, பிசாசு எடுத்துட்டு போயிடுவாங்க, ஞாபகமே வராது. இன்னும் சிலரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கொஞ்ச காலம் மாத்திரம், ஏன்னா அடுத்த உபத்திரவம் ஏதாவது வந்த உடனே அதில் பார்த்து அது போயிடுவாங்க. ஏன்னா பிசாசுக்கு என்ன பண்ணாத, அந்த விதை முளைச்சு வெளில வரக்கூடாது, அதனால அவன் தான் உபத்திரத்தை கொண்டு வருவான். உடனே நம்ம அந்த உபத்திரத்தை பார்க்காம தேவனை பார்க்கணும். அந்த உபத்திரத்தை பார்த்துட்டு இருந்தோமே ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வசனம். அப்போ அடுத்த வசனத்தை கேட்டு நம்ம போகும்போது, தேவனுக்குள்ள போகும்போது முதல்ல உபத்திரம் வரும், ஆனால் அது தேவன் தருகிறது கிடையாது, பிசாசு கொண்டு வருகிறது. ஏன்னா நம்மளோட கவனம் அதில் போகக்கூடாது. அப்போ நம்ம அதை எடுத்து நின்றணும். ஓகே, அப்போ நமக்கு உபத்திரம் வந்தோடனே இல்லை நம்ம தேவன் புறமாய் தான் திரும்பணும், ஆவியானோட உணர்த்தணுன்னே நம்ம என்ன செஞ்சிடணும், வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த பாருங்க, மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யமும் மயக்கும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே பலனற்று போகிறான். அப்போ இங்க என்ன ஆகிறதுனா, உலக கவலை ஐஸ்வர்யம் வருகிறது, அங்க உபத்திரம், ஏதாவது துன்பம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், வசனத்தை கேட்ட உடனே நம்ம இப்படின்னு மாறிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நாளைக்கு என்ன தேவைப்படும், ஐயோ குடும்ப காரியத்தில் இது தேவையா இருக்கே அது தேவையா இருக்கே, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும்.
வந்துடும், நம்ம சரீரத்துக்கு இது தேவை, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சு அந்த உலக கவலை ஐஸ்வர்யம் நமக்குள்ள என்னையோ என்ன பண்ணுவோம்னு அது அப்படியும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போது வசனத்தை கேட்டோடனே மறந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. உபத்திரம் வரும், ஏன்னா வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த உபத்திரவத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். அடுத்த உலக கவலை ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த மாம்ச சிந்தையை நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுறணும். அப்படி நம்ம இருந்தோம். ஏன்னா பாருங்க, மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்டு உணர்கிறவனும் என்று 100ஆகும் 60ஆகும் 30ஆகும் பலன் கொடுப்பவர்களை நாம் என்ன செய்வோம், இருப்போம். அப்போ ஒன்று நாளா நம்ம புரிந்து கொள்ளணும், வசனத்தை கேட்கும் பொழுது அதை நம்ம மறந்து போறவர்களா இருக்கிறோமா, இல்லை என்றால் அந்த உபத்திரம் வரும்னே சொல்லியிருக்கு. அப்போ உபத்திரம் வந்த உடனே இது வரும் வேதம் சொல்லுது. அப்போ அந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதை அந்த உபத்திரம் பார்க்காம வசனத்தில் திரும்பிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடி எடுத்து வச்சுட்டோன்னு அர்த்தம். அடுத்து கவலை வருதா, ஐயோ இதை யோசிக்கக்கூடாது, அப்போ வரும். ஆனால் நம்ம அதை யோசிக்காமல் மறுபடியும் திரும்பணும். அதுக்கு உங்களால் முடியலைன்னா ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் கிருபை கேளுங்க, ஆவியானவர் உங்களை மாற்றுவாங்க. அப்போ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த கவலைக்குள்ளே உலக காரியத்தை தேடி அதுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்காமல் இந்த காரியத்துக்கு ஜெபிப்பவர்களாக மாறணும். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அப்படி நம்ம ஆவியானவர்ட்ட உதவி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிந்தை வரும்போது இப்படி இருக்கக்கூடாதுன்னு உணர்த்தி விட்டு நம்மளை என்ன செய்வாங்க, பலன் அப்போ நம்ம இது உலக கவலை உபத்திரம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரும் பொழுது அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சோதனை, உங்களோட விசுவாசத்தினுடைய சோதனை மாதிரி. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், அதில் நிலைத்து நிற்கிறோமான்னு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாங்க, செக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதில் நிலைத்து நிற்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், 30 100 60 நம்ம பலன் கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்வோம், மாறும். அந்த இருதயம் தான் பரலோகத்துக்கு போகும். முன்ன சொல்லப்பட்ட அந்த 3 இருதயத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ நல்ல நிலமா நம்ம இருக்கணும். இது எல்லாமே ஆரம்பம். நீங்கள் இனி இது இப்போதான் விதைக்கப்பட்டிருக்கு, இது கனி கொடுக்க வேண்டாமா? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அங்கே கனி கொடாத மரமெல்லாம் விண்டு அக்கினிலே போடப்படும். விதையே முளைக்காட்டி நீங்கள் என்னைக்கு மரமாக என்னைக்கு கனி கொடுக்கறது? அப்போது நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போக வேண்டியிருக்கு. அப்போது நம்ம என்ன செய்யணும், இது ஆரம்பம். அப்போ இந்த ஆரம்பத்துக்கு நம்ம பழகினா தான் நம்ம கனி கொடுப்பவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன்றைக்கி நிதானித்து பார்த்து நம்ம எந்த இருதயம் கொண்டவர்களாக இருக்கிறோங்கிறத உணர்ந்து நம்ம அதுக்கேற்ற விதத்தில் அதிக நேரம் வேதத்தை வாசித்து ஆவியானவரோடு நம்ம ஜெபிக்க அவரே ஆழமான சத்தியங்களை சமாதானத்தை வெளிப்படுத்துவார். அந்த இருதயத்தை உங்களுக்கு குணமாக்கி சமாதானத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவரோட ராஜ்யத்துக்கு நேரம் நடத்தி வைப்பார். நீங்கள் உலக காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தேவ காரியத்தில் வளரவும் முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, உலகத்திலேயும் உங்களால் சமாதானமாய் வாழ முடியாது. நம்ம பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறணும். இங்கே விதைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா வசனத்தை தான். விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரோட சுவிசேஷத்தை நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் அது விதைக்கப்படுகிறது. அது வசனம். அப்போ வசனத்தினாலும் உங்கள் இருதயத்தை நிரப்பணும். அப்போ நீங்கள் அதிக நேரம் வேதத்தை வாசித்து தியானித்து அதை நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ தான் உங்கள் இருதயம் முழுவதும் என்ன செய்யணும்னா உங்களுடைய இருதயம் முழுவதும் வசனத்தால் நிரப்பப்படும். அப்போ உங்கள் சிந்தனை சொல் செயல் எல்லாமே என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் மாறும். அதே மாதிரி மாம்ச சிந்தையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது அந்த உலக கவலைகளோ ஐஸ்வர்யத்தினுடைய கவலைகளோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உபத்திரத்தினுடைய பாடுகளோ அந்த சிந்தை மாம்ச சிந்தை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அது வரும்பொழுது மாம்ச சிந்தை வந்துட்டால் இது போயிடும். ஸோ அப்போ அதில் நம்ம ஆவியில் பலன் கொள்ளணும். அதனால் அதிக நேரம் வேதத்தை வாசித்து ஜெபித்து நம்ம இருதயம் முழுவதை வசனத்தால் நிரப்பணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் அதை விளையச் செய்து அதோட பலனை என்ன செய்வார், 30 60 100 கொடுக்க வைப்பார். கனி கொடுக்கிற மரமாய் மாறும். இது ஒரு முதல் ஸ்டெப்பு, ஒரு முதல் அடிதான். இதையே நம்ம இன்னும் எடுத்து வைக்கலன்னா அவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. அப்போ எப்படி எழுப்புதலை நம்ம பெற முடியும்? அதனால் வசனத்தால் நிரப்புங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் சிந்தித்து வாழ ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்காக என்ன செய்யணும், பழக்குவிக்கணும். அதனால் இருதயத்தை நிரப்பி இந்த முதல் படியை நம்ம செய்வோம். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you brothers and sisters. Amen.